குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் 31ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:05 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 13/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 13/4/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக தடைபட்டுக்கிட்டு இருந்த வருமான வாய்ப்புகள் இன்றைக்கி வரும். அரசாங்க உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்ட இருந்த கருத்துவர்கள் மறைந்து ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் வாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவு தரக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் சிறு சிறு கவலைகள், குடும்பத்தில் சஞ்சலங்கள், குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி இல்லாமல் இதெல்லாமே நடைபெறும். பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அனைவருமே நீங்கள் இன்றைக்கி அனைவரிடமும் நீங்கள் அனுசரித்து போகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அதே போல் சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதனால் நண்பர்களுடைய வட்டாரம் மிக அதிகமாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக போகும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு புதிய அனுபவத்தினை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினரிடம் கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அனுசரணை மனம் விட்டு பேசுதல் இன்றைக்கி நடக்கும். அதே போல் உடனிருப்புகள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் விவாதங்கள் வீண் வம்பு வழக்குகளுக்கு போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக மனதில் கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய நாள். அதே போல் உங்களுடைய முயற்சிகள் செயல் வடிவமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிவட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு புகழ், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள், வாடிக்கையாளர்களை புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக நீங்கள் இன்றைக்கி சமாளிச்சிடுவீங்க. உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்களிடம் மனமிட்டு பேசக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத பயணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களை தவிர்ப்பீர்கள். அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே நீங்களே செய்யணும். அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பும் விட்டாக்க அந்த பொறுப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் நீண்ட தூர பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நீங்கள் நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக போவது மிகவும் நல்லது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீர்வுக்குண்டான நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, உற்றார் உறவினர் வழியிலும் சகோதரி வழியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்தவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதே போல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் ஆட்டி படைத்த கவலைகள் இன்றைக்கி கொஞ்சம் விலகும். கடன் சுமைகள், கடன் பாரங்கள் எல்லாமே குறையும். அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெற்றிகள் உங்கள் வீட்டில் வாயிற்கடவே கண்டிப்பாக தட்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற வேலைகள் அதிகமாக சீக்கிரமாக செய்து முடித்துவிடுங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் உண்டாகும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் இந்த நாளை பொறுத்த வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை மனத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருவீங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் அகலும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை வெளியே உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்களை விட்டு விலகி போனவங்களாம் விலகி போயிருந்தவங்க எல்லாமே உங்களை சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஒரு உயர்வு நிறைந்த தனவரவுகள் நிறைந்த ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நடைபெறும்னா கண்டிப்பாக நடைபெறும். தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுறதுல உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. புதிய வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குரிய யோகம் இன்றைக்கி இருக்கிறது. தந்தை தாய் வழி உறவில் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தயவுசெய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபமும், அலுவலகத்தை பொறுத்தவரை அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாள் உங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீடு சார்ந்த புதிய வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை மிக அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இருக்கும். அதே போல் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதுக்குமே ஒரு ஹாஸ்பிட்டல் சென்று ஒரு பரிசோதனை செய்கிறது கொண்டது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பண உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிகுந்த துல்லியத்துடன் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.